கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாரும் இன்னைக்கு நம்ம இணைந்து செபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் கிரியை செய்ய போகிறாரு. தேவ ஜனங்களே, ஆவியானவர் நம்மளை பலப்படுத்த சித்தமாக இருக்கிறார். அநேகருக்கு விரோதமான ஆயுதங்களை உடைக்க அவர் சித்தமாக இருக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் கூட அநேகரை ஆண்டவர் விடுதலையாக்க சித்தமாக இருக்கிறார். உங்கள் வீட்டில் இருள் வந்திருக்கிறதா, போராட்டம் வந்திருக்கிறதா? இந்த கடைசி காலத்தில் இருள் தேசத்தை மூடும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே உதிக்க போகிறாரு. அவருடைய மகிமை உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, ஒவ்வொரு மேலேயும் உதிக்க போகிறது. சுற்றிலும் போராட்டங்கள் இருக்கலாம், வீட்டு முற்றத்தில் போன போராட்டம் இருக்கலாம், வீட்டுக்குள்ள போராட்டம் இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, மகிமை உதிக்க போகிறது. போராட்டம் இருக்கிற இடத்துல மகிமை வருகிறது. மகிமை உங்க மேல இறங்க போகிறது. அதனால போராட்டம் கூடும். எங்கெல்லாம் போராட்டம் அதிகமா இருக்கோ புரிஞ்சு கொள்ளணும், தேவ மகிமை அதிகமாக செயல்படுகிற இடம். எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களை அப்படியே ஆண்டவரை உயர்த்துவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருள போகிறீர், வெளிப்பட போகிறீர், எங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறீர். அதற்கு முன்பதாக நாங்கள் பாதைகளை ஆயத்தப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நேரம் வந்தது. ஹல்லேலூயா, thank you Holy Spirit. உம்முடைய அபிஷேகம் எங்களை மூடட்டும், உங்க அக்கினி எங்களை மூடட்டும். கேளுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்க ஆவியை அனலாக்க போகிறாரு. உங்க உள்ளான மனுஷனை அனலாக்க போகிறாரு. ஆவியானுடைய நேரம் வந்திருக்கிறது. தெய்வ ஜனமே, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவ பிரசன்னத்தை நோக்கி பாருங்க. தேவ வல்லமை நோக்கி பாருங்க. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக பாருங்க. மனுஷன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது, ஆனால் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. எதெல்லாம் மனுஷனால முடியலையோ அதை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஓ ராதா ரபா பாபா பாபா. அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க. எம்மா ஒரு சீடர்கள் நடந்து போகும் பொழுது கூட ஒருவர் நடந்து வந்தார். அப்படி நடந்து வரும் பொழுது ரகசியங்களை பேசிக்கொண்டே வந்தார். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்கள் சொன்னாங்க, ஐயா இரவாக போகிறது, சாயந்தரம் ஆகுது, பொழுதெல்லாம் முடிந்துட்டு இனி இரவாயிரும், நீங்க போக வேண்டாம், எங்க கூட வாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்க கூப்பிட்டது யாருன்னு. தேவ ஜனங்களே, அவங்க கூப்பிட்டது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அவர் உள்ள வந்தாரு. உள்ள வந்தது மட்டும் இல்லை, அவர்கள் மனக்கண்ணை திறந்தார். தேவ ஜனங்களே, இன்னைக்கு நம்ம கூப்பிட போறோம். அப்பா என் வீட்டுக்கு வாங்க, என் தொழிலில் வாங்க, என் குடும்பத்தில் வாங்க, என்னுடைய ஊழியத்தில் வாங்கன்னு எத்தனை பேர் வருந்தி கூப்பிடுவீங்க. ஏசப்பாவுடைய நல்ல கேரக்டர் என்ன தெரியுமா? யார் கூப்பிட்டாலும் வருவார். ஒரு குருடன் கூப்பிட்டான், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்டான், உடனே வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சகைவுக்கு ஒரு ஆசை, இயேசுவை பார்க்கணும், இயேசுவை எப்படியா பார்க்கணும். அந்த ஆசையை கனப்படுத்த இயேசு காட்டாத்தி மரத்துக்கு மேலே இருந்த அந்த சகைவை தேடி வந்தார். சகையுடைய வீட்டுக்கு வந்தார். இயேசு இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வாராரு. இயேசு இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளே வாராரு. சூழ்நிலைகளை மாற்றுவார். அவிசுவாசத்தை தூர தூக்கி வச்சுட்டு, ஓரமாக வச்சுட்டு இயேசு உங்க கூட வர்றதை உணர்ந்து பாருங்க. இயேசு உங்களோட பேசுகிறத பாருங்க. இயேசு உங்களுக்காக யாவையும் செய்வார். ஹல்லேலூயா, ரபாபா ஷதரா பாபா. எல்லாரும் அப்படியே சேர்ந்து நம்ம துதிக்க போகிறோம். இருளாயிட்டே, தேசமெல்லாம் இருள் வருகிறதே, ஆவிக்குரிய இருள் வந்திருக்கிறதே. அன்னைக்கு அம்மா ஒரு சீடர்கள் சொல்றாங்க, ஐயா பொழுது முடிஞ்சிட்டியா, வீட்டுக்கு வந்துட்டு போங்க. உடனே வீட்டுக்குள்ள வந்தார், கண்களை திறந்தார், மறைந்து போனார். இயேசு என்று உணர வைத்தார். தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஒளி மங்கி இருக்கலாம், உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. எத்தனை பேர் கூப்பிடுறீங்க? எல்லாரும் இந்த பாடலை பாடும் பொழுது, ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்கப்பா, 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்தீரே, என் வீடு ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு இந்த ஜெபம் உங்க வாழ்க்கையை மாற்றும். இந்த ஜெபத்தில் உங்களை அர்ப்பணிங்க. தரையில விழுந்து கேளுங்க, அப்பா என்னை ஆசீர்வதிக்காமல் கடந்து போவாதீங்க. யாக்கோபு கிட்ட ஆண்டவர் வந்தார். ஆண்டரை விடவே இல்லை. அவர் சொல்றார், பொழுது விடிய போகுது, என்னை விடு. அவன் விடவே இல்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உண்மை விட மாட்டேன்.
இருள் பூமியை மூடும் பொழுது, இருள் போராட்டம் வரும் பொழுது கர்த்தர் பாதத்தை விடாமல் நாம் பிடிக்க வேண்டும். யாக்கோபு நமக்கு சொல்லித் தருகிறார். இருள் சூழ்ந்த நேரத்தில் இரவெல்லாம் ஆண்டவரோடு போராடுகிறார். ஆண்டவரே, என்னை விட்டு போவாதீரும், என்னை விட்டு போனால் என்னை ஆசீர்வதித்துட்டு போகும், நான் வாழணும், நான் சாதிக்கணும், உமக்காக நிற்கணும். ஆண்டு சொன்னார், பொழுது விடிய பொழுது என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கேட்கிறார், என்னை ஆசீர்வதியும், என்னை பெருக பண்ணுங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு எத்தன் என்ற பெயரை மாத்திட்டு இஸ்ரவேல்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனார். ஆண்டு தர்ற ஆசீர்வாதம் வாக்குத்தத்தமா தான் இருக்கும், ஆனா அது பலிக்கும். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தருவார். இன்னைக்கு உங்க இருதயங்களை பேசுவார். அவர் உங்களை அணைக்க போகிறார், அவர் உங்களை தேட்ட போகிறார். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கோவம் ஆண்டு கிடையாது. அவர் அன்பான ஆண்டவர், உங்களை தேற்றுகிற ஆண்டவர் அருகாமையில தோன்றி இருக்கிறார். அவரை பார்த்து கூப்பிடுங்க. வாருமையா போதகரே, வந்தம்மிடம் தங்கிடும். வாருமையா போதகரே, வந்தம்மிடம் தங்கிடும். சேருமையா பந்தினில், சேருமையா. எங்க வீட்டுல வாங்கப்பா, எங்க பந்தியில இணைஞ்சு கொள்ளுங்கப்பா. சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம், ஒளிமங்கீருளாச்சே உத்தமனே வாருமையா. எல்லாரும் கேளுங்க. ஒளிமங்கி, ஒளி மங்குதே, இருளாகுதே, என் குடும்பத்துல வெளிச்சம் மங்குதே, ஜபம் குறையுதே, அபிஷேகம் குறையுதே. என்னை தொட்டுங்கப்பா, என்னை தொடுறதுக்காக வாங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரகாசிக்க வாங்க. அந்த எம்மாவூர் சீடர்கள் கூப்பிட்ட பொழுது, ஓ உள்ள வந்து இயேசு உயிரோடு இருக்கிறீர் என்பதை நீர் காட்டினீர். அவர்கள் நடந்து வரும் பொழுது கவலையோடு வந்தார்கள். உன்னதமான தேவகுமாரனாகி இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களே, அவர் மரித்து விட்டாரே என்று கவலையோடு வரும் பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறதற்காக அந்த அறைக்குள் வந்த இயேசு, இன்னைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறதை நாங்கள் உணரும்படி, நாங்கள் காணும்படி உமக்காக வைராக்கியமாய் நிற்க எங்கள் அறையில் வாரும் அப்பா. கலித்திரவு காத்திருப்போம், கலித்திரவு காத்திருப்போம். காவலனே கருணை செய்வார், காவலனே கருணை செய்வார். வாருமையா போதகரே. ஆசையா கூப்பிடுங்க, பாசமா கூப்பிடுங்க. ஒரு விருந்தினரை போல, ஏசப்பா என் வீட்டுக்கு வாங்கப்பா, சகை கேட்டா என் வீட்டுக்கு வருவீங்களா ஐயா? நான் வாரேன்னு ஓடி வந்தார். ஒவ்வொரு பேருடைய வீட்டுக்கு ஓடி ஓடி இயேசு வந்தாரு. மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு வந்தாரு. இயேசு ஒவ்வொரு வீட்டுக்கு வந்தாரு. தேவச்சனமே, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வாராரு. உங்க வீட்டுல உள்ள நிலைமைய பாக்குறாரு. எது குறைவா இருக்குதுன்னு பாக்குறாரு. என் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு பாக்குறாரு. வருமானத்துல குறையா, திருமண வாழ்க்கையில பிரச்சனையா, குழந்தை இல்லாம இருக்குதா, ஊழியத்துல உயர்வுகள் இல்லையா, ஊழியத்துல மாற்றங்கள் இல்லையா, உள்ள வருகிற அப்பா உங்க சூழ்நிலைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார். அவரை விட்டு விடாதீர்கள். அவர்கிட்ட கேளுங்க, யாக்கோபை போல கேளுங்க. அப்பா என்னை விட்டு போவீங்கன்னா, அப்பா என்னை ஆசீர்வதிச்சுட்டு தான் போகணும், என்னை அபிஷேகிச்சுட்டு போங்க, என் தலையெழுத்தை மாத்துங்க. யாக்கோபுடைய தலையெழுத்தை மாத்தினா கேளுங்க. வாருமையா போதகரே, வந்தம்மிடம் சேருமையா, சேருமையா பந்தினில், சேருமையா பந்தினில். இந்த சிறியவரா எங்களுடைய
பந்தியில ஓ நீங்க வாங்கப்பா, என் குடும்பத்துக்கு வாங்கப்பா. என் வீடு சின்ன வீடு தான்ப்பா, என் வீடு குடிசை வீடா இருக்கலாம், அது ஓட்டு வீடா இருக்கலாம், அது ஒரு சின்ன மட்டுப்பா வீடா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் என் நேசு என் வீட்டுக்கு வருவாரு. கேளுங்க கேளுங்க. வாருமையா போதகரே, வந்தம்மிடம் தங்கிடும், சேருமையா பந்தினில், சேருமையா பந்தினில், சிறியவரா எங்களிடம், சிறியவரா. ஒரு கக்கோட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வாருமையா போதகரே. மார்த்தாள் சொல்லுகிறாள், மரியாளே போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார். ஆம் தேவ ஜனங்களே, போதகர் வந்திருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்து போதகர். ஓ உங்க குடும்பத்தை நோக்கி வருகிறார். உங்க வாழ்க்கை மாறும். 7 வருடங்களாக பைத்தியமாக ரோட்ல கடந்த குப்பைகளை தின்னிக்கொண்டு, குப்பைகள் உள்ள சோறுகளை தின்னிக் கொண்டிருந்த ஏசனா என்ற பாஸ்டரை இயேசு நேருக்கு நேர் சந்தித்தார். அவருடைய மெண்டல் மாறினது. மெண்டல் தனத்திலிருந்து விடுதலை வந்தது. ரத்தம் கக்கி கொண்டிருந்தார். ரத்தத்தை கக்கி கொண்டு 7 ஆண்டுகள் ரத்தம் கக்க வைக்கிற பிசாசில் இருந்து, பைத்திய பிசாசில் இருந்து ஏசனா பாஸ்டருக்கு நம்ம போதகராகிய இயேசு கிறிஸ்து முகமுகமாய் பிரத்யட்சமாக காணும் பொழுது, அந்த வெளிச்சத்தில் பிரத்யட்சமாக கண்ட பொழுது பிசாசு ஓடினது. இன்னைக்கு உங்க அறையில இயேசு தோன்றுகிறார். தொண்டனா மந்திரவாதியினுடைய அறையில இயேசு தோன்றினார். வெளிச்சம் வந்தது. எலிசபெத்துக்கு விரோதமாக பில்லி சுனியத்தை செய்து கொண்டிருந்த தொண்டனா என்ற மந்திரவாதியினுடைய அறையில இயேசு வந்தார். தொண்டனா ஒரு ஊழியக்காரனாய் மாறினார். ஏசன்னா ஒரு ஊழியக்காரனாய் மாறினார். லட்சங்களை ஆயத்தப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நீங்க தேவனுடைய மகிமையை சுமக்கிற பாத்திரமாக நீங்க மாற போகிறீங்க. உங்களுக்கு விரோதமாக பில்லி சுனியம் செய்றாங்களா? உங்களுக்கு விரோதமாக யுத்தம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. அவைகளை யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். இயேசு நம்முடைய வீட்டுக்குள்ள நுழைகிறார். ஒவ்வொரு பேருடைய அறையில இறங்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கேட்குறீங்க, ஏசப்பா ஏசப்பா இவர்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்தீரே, என் வாழ்க்கையில வாருங்க, என் வாழ்க்கையில வாருங்க. பவுல் அப்போஸ்தலரை முகமுகமாய் சந்தித்தார் இயேசு. கேளுங்க, கேட்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுது, தேவச்சனமே இதோ வாசலண்டையில் இருந்து தட்டுகிறாராம். ஒருவன் கதவை திறந்து அவர் உள்ள வருவாராம். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்களே. எல்லாரையும் ஆமென் ரோட்ல போற இயேசுவை கூப்பிட்டாங்க. எல்லாரும் ஒவ்வொரு பேரும் இயேசுவை கூப்பிட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளோ, அவங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அவர் கதவை தட்டுறாரு. கதவை திறந்து கொடுக்கிறவங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்து வசிக்கிறாரு. என்னைக்கு அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினாரோ அன்னையில் இருந்து எல்லா இருதயத்தையும் தட்டி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் கதவை திறக்கிறாங்களோ ரத்தத்தினால கழுவுகிறார், அபிஷேகிக்கிறார், ஆனந்த தைலத்தினால் நிரப்புகிறார், உச்சிதமான கோதுமையாகிய வசனத்தினால் திருப்தியாக்குகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்க வீட்டுக்குள்ள இயேசு வரணும்னு நினைக்கிறார். இயேசுவை உள்ள கூப்பிடுங்க. இயேசுவே என் குடும்பத்துக்குள்ள வந்து என்னை மாற்றுங்க. அநேகரை மாற்ற போகிறார், அநேகரை மாற்ற போகிறார். அநேகரை பார்க்குறேன். வசந்தான்னு ஒரு சகோதரியை பார்க்குறேன், ஷீலான்னு ஒரு சகோதரியை பார்க்குறேன். ஹல்லேலூயா. ஹெர்பர்ட்னு ஒரு சகோதரனை ஆண்டவர் காட்டுகிறார். ஹல்லேலூயா. இவர்களை எல்லா ஆண்டவர் பலமா தொண்டு கொண்டு இருக்கிறார். தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். ஹல்லேலூயா. டிலைட் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை பார்க்குறேன். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபுன்னு ஒரு பேரை பார்க்குறேன். ஆவியானவர் தொடுகிறார், தொடுகிறார். சுசீலான்னு ஒரு பேரை ஆவியானவர் காட்டுகிறார். ஹல்லேலூயா. ரபா தரபா ஷதா ரபா. மரம் சம்பந்தமா தொழில் பண்ணுகிற, மரம் வெட்டுகிற ஏதோ ஒரு மரம் சம்பந்தமான தொழில் உள்ள ஒரு குடும்பத்தாரை ஆண்டவர் காட்டுகிறார். உங்க குடும்பத்தில் அதிகமான போராட்டம், பிள்ளைகளுடைய கண்ணீர், வேதனைகள், ஒரே போராட்டம். ஆண்டு சொல்லுகிறார், நான் உங்க குடும்பத்துக்குள்ள வாரேன்.
நான் விடுதலையை தருகிறேன். லேகோ ஷாபா லா தா ரா பா பா பா. பார்க்குறேன் அநேக வாலிப பிள்ளைகளுடைய கட்டுகள் உடைகிறது. அவர்களை கெட்டி வைக்கிற அந்த கட்டுகள் இப்பொழுது உடைந்து கொண்டிருக்கு. தேவ ஜனங்களை இணைந்து செபிங்க. அந்த வரிகளை நம்ம சேர்ந்து நம்ம துதிக்க போகிறோம். ஒரு வரி சொல்ல போகிறோம். ஏன் தெரியுமா? 2-3 பேர் கூடி செபிக்கிற இடத்துல அவர் இருக்கிறாராம். நீங்க இந்த நிகழ்ச்சியை ஏதச்சியா பார்க்கல, நீங்க ஆவியானுடைய துணையோட பார்க்குறீங்க. ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த பிசாசனுடைய பிடியிலிருந்து நீங்க விடுதலையாகணும்னு நினைக்கிறத காட்டிலும் கர்த்தர் நீங்க விடுதலையாகணும்னு நினைக்கிறார். உங்க பிள்ளை நல்லா படிக்கணும்னு உங்க பிள்ளை நினைக்குதோ இல்லையோ, அந்த பிள்ளை நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நினைக்கிறீங்க. அதே போலதான் நீங்க விடுதலையாகணும்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க அதை உணர்றதுக்கு முன்னாடி உன்னதமான தேவன், என் பிள்ளை இந்த போராட்டத்தில் இருக்குதே, இந்த பில்லி சூன்யத்தில் இருக்குதே, இந்த பாவத்தில் இருக்குதே, என் பிள்ளை எப்படியாவது விடுதலையாகட்டும்னு அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். அதனால ஆண்டவர் என் மேல கர்சனையா இல்லையா, அக்கறையா இல்லையான்னு நீங்க நினைக்காம இந்த வரிகளை சேர்ந்து சொல்வீங்களா? நான் இருப்பேன் நடுவில் என்றார் நாயகன் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றார் நாயகன் நாமம் நமஸ்கரிக்க. தாமதம் ஏன் தயை புரிய, தாமதமே தயை புரிய. தற்பரனே நலம் தருவார், தற்பரனே நலம் தருவார். நான் இருப்பேன் நடுவில் என்றார் நாயகன் நாமம் நமஸ்கரிக்க. தாமதம் ஏன் தயை புரிய, தாமதம் ஏன் தயை புரிய. தற்பரனே நலம் தருவாய், தற்பரனே நலம் தருவாய். சொல்லுவோம், வாரும் ஐயா எங்கள் போதகரே. கேளுங்க கேளுங்க, அப்பா தொட்டு கொண்டு இருக்கிறார், தொட்டு கொண்டு இருக்கிறார். உங்க குடும்பத்துல வேதத்தை சுமப்பிங்க. அநேகர் இன்னைக்கு சபைக்கு போக முடியல. வேதத்தை சுமந்து கொண்டு சபைக்கு போக முடியாத எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைக்கிறார். சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் வேதாகமத்தை சுமப்பீர்கள். உங்க வீட்டுல வேதாகமத்தை சுமக்க முடியாது உள்ள தடைகள் உடையுது. உங்க குடும்பத்துல யாராவது வேதத்தை சுமக்க ஆமென் முடியாமல் இருக்கிறார்களா? வேதாகமத்தை சுமந்து தேவனை தேடுகிறதற்கு தடை இருக்கிறதா? யாராவது ரட்சிக்கப்படாம வேதத்தை சுமக்காம இருக்கிறாங்களா? கூடிய சீக்கிரத்துல கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? வேதத்தை சுமக்க வைக்க போகிறாரு. கர்த்தர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். உங்க குடும்பம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பாடும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்க குடும்பத்தை பரிசுத்தமாக்குறதை நான் பார்க்கிறேன். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. பலவீனப்பட்ட பகுதியில் கர்த்தருடைய ஆவியானவர் பலனை ஊற்றுகிறார், பலனை ஊற்றுகிறார். ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது, ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. தேவ ஜனங்களே, ஒரு அக்னிமயமான அபிஷேகம் எந்த மனுஷனாலும் பூட்ட முடியாதபடி கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். போதகரே வந்தம்மிடம் தங்கிடும், சேருமையா எங்கள் பந்தியிலே, சேருமையா பந்தியிலே. இந்த சிறியவராம் எங்களிடம், சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். ஆமென். சிறியவரா எங்களிடம், இந்த சிறியவரா
நல்ல அபிஷேகத்துல நிரம்பி உள்ளத்தின் ஆழத்துல இருந்த ஆண்டவரே எங்களோடு இணைந்து கொள்ளுங்க, எங்களோடு இணைந்து கொள்ளுங்கப்பா. நீங்க இல்லாத ஒரு படகுல நாங்க போக கூடாது, நீங்க இல்லாத ஒரு குடும்பமாக நாங்க வாழக்கூடாது, நீங்க இல்லாத ஒரு பிசினஸ் நான் செய்யக்கூடாது, நீங்க இல்லாத ஒரு படிப்பை நான் படிக்க கூடாது. ஆண்டவரே எங்க போனாலும் எந்த இடத்துலயோ என் நேசங்க கூட வரும்படியாக இந்த ஆராதனையில நாங்கள் ஜெபிக்கிறோம். பவுலும் சீலாவையும் பாருங்க, சிறையில தூக்கி போட்டாங்க, சிறைச்சாலையில இருந்து கூப்பிட்டாங்க, ஆண்டவரே எங்க மத்தியில வாங்கன்னு. அப்படியே இறங்கினாரு பாருங்க, சிறைச்சாலை அதிர ஆரம்பிச்சது. தானியல்கிட்ட கேட்டு பாருங்க, தானியலை தூக்கி சிங்க கவியில போடுறாங்க, சிங்க கவியில வந்துட்டாரு. அக்னி ஜாலையில போடுறாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி அக்னியில போடும் பொழுது அங்க இறங்கிட்டாரு. யோசேப்பு குழியில தூக்கி போடுறாங்க, அங்கேயும் கூட இருக்கிறாரு, எங்க போனாலும் இருக்கிறாரு. தாவீது சொல்றாரு, உமக்கு மறைவானா எங்க போவேன்? நான் பாதாளத்துல போய் படுக்க போட்டால் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் உமக்கு மறைவாக எங்க போவேன்? உம்முடைய ஆவியானவருக்கு மறைவாக எங்க போவேன்? நான் உட்கார்ந்தாலும் நீர் அறிகிறீர், நான் எழுந்தாலும் நீர் அறிகிறீர், நான் படுத்தாலும் நீர் அறிகிறீர், நான் யோசிக்கிறதை நீர் அறிகிறீர், எல்லாம் உமக்கு தெரியும். அந்த ஆண்டவர் என் கூட வாங்கப்பா, என் குடும்பத்துல இருங்கப்பா, எல்லா விஷயத்தையும் ஆளுக செய்யுங்கப்பா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க தேவ ஜனங்களே? ஜெபம் எவ்வளவு தேவையா இருக்குது. தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர் டிஜிஎஸ் தினகரன் ஒரு முறை ஒரு சாட்சி சொன்னார். அவங்களுடைய குடும்பத்துல அவங்களுடைய மகனுடைய ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது பயங்கரமான காம்ப்ளிகேஷன், ஆஸ்பத்திரிக்குள்ளாடி அவங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு பிரச்சனை. இவர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா முட்டு போட்டிருக்கிறார். அவர் அப்படியே கூப்பிடுறாரு, ஏசப்பா வாங்கப்பா, அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே இறங்கப்பா அப்படின்னு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த டாக்டர் சொன்னாங்க, இந்த பிள்ளை பிறக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பிள்ளை அழிஞ்சிருன்னு சொல்லும் பொழுது, அந்த மோசமான நேரம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க, அம்மாவுக்கோ பிள்ளைக்கோ ஏதாவது ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஐயா இங்கிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெட்ரூமில் ஜெபிக்கும் பொழுது அந்த ரூமே மாறுகிறது, அந்த ரூமுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும் பொழுது அந்த வெளிச்சம் அப்படியே ஆஸ்பத்திரியில் இறங்குறத அவர் பார்க்குறாரு. கரெக்டாக டைமாக பார்க்குறாரு. அந்த வெளிச்சம் இறங்கும் பொழுது அந்த பிள்ளை பிறந்துட்டு, அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஜெபத்தை முடிக்கும் பொழுது அங்கேருந்து ஃபோன் வருது, இப்படி இந்த டைமில் பேபி பிறந்திருக்குன்னு. அந்த டைமும் அந்த வெளிச்சம் இறங்கின டைமும் ஒரே டைம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஜனமே, நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர் தான், நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னார். இன்னைக்கு நம்ம தட்ட வேண்டியது நம்ம கடமை, ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை. எங்க 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே நான் வாரேன்னு சொன்னார். ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நான் மேனிஃபெஸ்ட் ஆகுவேன், ஐ வில் பி ஆக்டிவ், நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நான் கிரியை செய்கிறேன். நீங்கள் ஜெபிக்காத வரைக்கும் நான் அந்த இடத்துல இருக்க தான் செய்வேனே தவிர நான் கிரியை செய்ய முடியாது. ஆனால் ஜெபித்தா நான் உங்களுக்காக உதவி செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 21 நாள் தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபித்தார், தேவன் கிரியை செய்தார். அது வரைக்கும் பிசாசு தடுத்து கொண்டு இருந்தான். தேவன் இருக்க தான் செய்கிறார், தேவன் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் தேவன் கிரியை செய்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, இன்னைக்கு என் ஜெபத்துல அசையாதது அசையும், மாறாதது மாறும், கட்டுகள் உடையும், நெடுநாள் கட்டுகள், நெடுநாள் வில்லி சூன்யங்கள், நெடுநாள் போராட்டங்களை கர்த்தர் உடை தெரிவார். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, எங்களுடைய வேலை என்ன? ஊழியர்களுடைய வேலை என்ன? உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்பணும். அதுக்கு பிறகு நீங்க பார்த்துக்கொள்வீங்க. ஒரு லைட்டருடைய வேலை என்ன? லைட்டர்னா என்ன? இந்த கேஸுக்கு லைட்டர்னு ஒன்று இருக்கும், அது ஒரே ஒரு கிக் அடிக்கும். அந்த ஒரே ஒரு கிளிக்கில் ஒரு பொறி, ஒரு சின்ன பொறி தான் அந்த கேஸுக்கு மேலே, அந்த ரிம்முக்கு மேலே, அதில் வந்து கொண்டு இருக்கிற அந்த ஆவியாகிய கேஸுக்கு மேலே இந்த ஃபயர் பட்ட உடனே அந்த ஃபயர் அங்கே பற்றி கொள்ளும். இதே போல தான் தேவச்சனமே, ஊழியர்களாகிய நாங்கள் ஜஸ்ட் இக்னைட் தான் பண்ணுவோம். உங்களை லைட்டாக அவன் பற்றி எரியக்கூடிய ஒரு துளி, அந்த லைட்டர் செய்யக்கூடிய, அந்த கேஸ் லைட்டர் செய்யக்கூடிய வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். அதனால தேவ ஜனங்களே, நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யாம இருந்துடக்கூடாது. இங்க இருந்து உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறோம். கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். நீங்க எழும்புங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க எழும்பிட்டீங்கன்னு வைங்களேன்,
நீங்க தொடர்ந்து ஜெபித்துட்டீங்கன்னு வைங்களேன், தொடர்ந்து கர்த்தரை தேடிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையை மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க அநேகருக்கு ஒரு டச் தேவைப்படுது, ஒரு இக்னிஷன் தேவைப்படுது, ஒரு சின்ன ஒரு தொடுதல் தேவைப்படுது. அந்த தொடுதலை தான் இன்னைக்கு ஆண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, ஒரு தீக்குச்சி ஒரு காட்டையே பத்தி எரிக்க பண்ண முடியுமா? காற்று பற்றி எரிக்க வச்சது அந்த ஒரு தீக்குச்சினுடைய தீ கிடையாது. அந்த தீக்குச்சி என்ன செஞ்சுச்சுன்னா அடுத்த மரங்களை பற்றி எரிய பண்ணது. ஒரே ஒரு தீக்குச்சிக்குள்ள இருந்துதான் அந்த தீ புறப்பட்டது. ஆனா அந்த தீக்குச்சி என்ன செஞ்சுச்சுன்னா பக்கத்தில் உள்ள கட்டைகளை எரிய வச்சது. அதே நேரத்தில் அந்த சின்ன தீக்குச்சி அப்படியே கரிஞ்சி சின்னதாய் செத்துட்டு, அது செத்து போனாலும் அதுல இருந்து புறப்பட்ட அக்கினி அடுத்த இலைகளையும் கிளைகளையும் பிடித்து ஒரு காட்டை அழிக்கிறது. இதுதாங்க ஊழியர்கள் செய்கிறது. அவர்கள்ட்ட உள்ள அக்கினி, அவர்கள்ட்ட உள்ள அபிஷேகம். பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே, உன் மேல் என் கைகளை வைத்த பொழுது உனக்குள் உண்டான ஆவிக்குரிய வரத்தை குறித்து அசதியாராதே, நீ அதை அனல் மூட்டி எழுப்பு. அப்போ ஊழியர்கள்ட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? ஜனங்கள் மேல இறங்குறார். we are the medium. கர்த்தர் ஒரு மீடியமா யூஸ் பண்றாரு. போஸ்டல் உள்ள கரண்ட் உங்க வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு வயர் மூலமா கொண்டு வரீங்க. இதே போல கர்த்தர் சமூகத்தில் இருந்து சில வெளிப்பாடுகளையும் சில அபிஷேகங்களையும் கர்த்தர் கொண்டு வர்றதுக்கு ஊழியரை பயன்படுத்துறார். ஆனா கடைசி வரைக்கும் ஊழியர்கள் உங்க கூட இருக்க மாட்டாங்க. அப்பப்போ ஆண்டவர் அனுப்புவார், தேவைப்படும் போது அனுப்புவார். அதுக்கு பிறகு அவர் உங்க கூட இருப்பார். அனனியாவை பாருங்க, பவுலுக்காக அனுப்பப்பட்டார். ஆனா எப்பொழுதும் அனனியா கூட இருந்தாரா? இல்ல, அனனியா மூலமா தேவன் அங்க சென்றார். இன்னைக்கு இந்த ஊழியர்களாகிய கழுதைகள் மூலமாக உங்களை தேடி வாராரே தவிர அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க எழும்பி பிரகாசிக்கணும். நிறைய பேருக்கு கர்த்தர் தேடி வரல, இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். அப்படின்னா உங்க வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறார், உங்க குடும்பம் எழும்பணும்னு நினைக்கிறார், உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறார், உங்க கட்டுக்கள்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைக்கிறார். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற அந்த கயரை பிடிச்சு உங்க குழியில இருந்து நீங்க வெளியே வரணும். எரேமியா ஒரு குழியில கிடக்கிறார், கிணத்துக்குள்ளாடி. மேல இருந்து ஒரு கயிறு வருது. அந்த கயிறை பிடிக்கலன்னா கர்த்தர் வெளியே கொண்டு வர முடியாது. ஏன்னா கர்த்தர் தான் அந்த கயிறை அனுப்புகிறார். இன்னைக்கு இந்த பிரேயர் டைம் என்ற சேனல் மூலமாக ஒரு கயிறு வருது, அதை பிடிச்சு கொள்ளுங்க. இதுல இருந்து நிறைய சாட்சிகளை கேட்பீங்க, அதை பிடிச்சு கொள்ளுங்க. தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து நீங்க முன்னேறுங்க, தொடர்ந்து செபிங்க, தொடர்ந்து உபாசிங்க. இல்ல இந்த பாஸ்டரை பார்த்துக்கிடுவார், இல்ல அது தப்பு. பாஸ்டர் உங்களை அனலாக்கி மட்டும் தான் விடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த அனலை பாதுகாக்கிறது, அந்த அபிஷேகத்தை பாதுகாக்கிறது உங்களுடைய வேலை. நீங்க அதை செய்யலைன்னா அந்த அபிஷேகம் தளர்ந்து போகும், தனித்து போகும், அது அணைந்து போகும். டோன்ட் quench the Holy Spirit. அதனால தான் பவுல் சொல்றார், அனல் மூட்டு. உன் மேல நான் கை வச்சது உண்மைதான், உன் மேல அபிஷேகம் இறங்கினது உண்மைதான். ஆனா இப்போ அது அனல் இல்லாம அவிஞ்சு போய் கிடக்காது, அனல் மூட்டுன்னு சொல்றாரு. சுதேவ ஜனங்களை, நீங்க அனல் மூட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் செபிங்க. ஆண்டவரை, நாங்கள் அனல் மூட்டணும், ஆவி அனல் மூட்டணும். கடன் பாரத்தினால் நொந்து போயிருக்கிற ஒரு சகோதரனை நான் பார்க்கிறேன், வேதனையோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தருவார், உங்களுக்கு ஒரு ஊழியத்தையும் தருவார். நீங்கள் ஆண்டோடைய ஊழியத்தையும் செய்வீங்க, நீங்கள் வேலையும் செய்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டையுமே இன்னைக்கு ஆண்டவர் பலப்படுத்துறார். உங்க மேல அந்த அபிஷேகம் இறங்குங்க, பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை. எலியா மேல இருந்து ஒரு அபிஷேகம் எலிசா மேல விழுந்தது. இன்னைக்கு உங்க மேல ஒரு அபிஷேக போர்வை விழுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஒரு அபிஷேகத்தின் சால்வை விழுகிறது. நீங்க எழும்புவீங்க, யோர்தானை பிளப்பீங்க, செங்கடலை பிளப்பீங்க, முன்னேறி செல்வீங்க. தடைகள் மாறும். எந்த இடத்துல வாழ முடியலன்னு சொன்னீங்களோ வாழ வச்சு காட்டுவாரு. ஒரு 5 வருஷம், ஒரு 20 வருஷம் கழிச்சு சொல்லுவீங்க, நான் இப்படி சாதிப்பேன் நினைக்கவே இல்லை, ஆனா கர்த்தர் என்னை மாத்தி இருக்கிறான்னு சொல்லுவீங்க. அப்படியே செபிங்க, ஆண்டவரே மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா, என் குடும்பத்தை மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா, என் நிலைமைகளை மாற்றுங்கப்பா. உங்க கரங்களை அர்ப்பணிக்கிறேன். நீங்க பெருகணும், நான் சிறுகணும். ஆமென், ஆமென். ஆம் தேவச்சனங்களே, இந்த அருமையான நேரத்தில் கூட ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறார். நீங்க யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர் ஊழியர்களை இப்படி அபிஷேகத்திற்காக பயன்படுத்துறாரு? அவரே நேரடியாக தர வேண்டியதானா அப்படின்னு யோசிக்கலாம். ரெண்டுமே செய்வார். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், அவர் தனி அறையில் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ரொம்ப நாளாக ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீர் என்னை தொடணும் தொடணும். அவருக்கு அந்நிய பாஷையும் வராது, அபிஷேகமும் இல்லை, வசனங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது, பரிசுத்தாவின் உதவியே இல்லாத மாதிரி எப்பவும் உணர்வார். ஆனால் அந்த ரூமில் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மின்னலை போல ஒரு மகிமை அவர் மேலே இறங்க ஆரம்பித்தது. அந்த அபிஷேகம் இறங்கினதுல இருந்து அந்நிய பாஷை வர ஆரம்பித்தது. எந்த பாஸ்டர்ஸும் தொடலை,
யாரும் அவரை கை வைக்கல. ஸோ தேவ ஜனமே, ஆண்டவர் கிரியை செய்கிற விதம் இருக்கிறது. 2 விதத்திலையும் அவர் கிரியை செய்கிறார். ஆனால் பவுல் அழகாக சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1 6 பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார் தீமோத்தேயுவை பார்த்து, இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆம் தேவச்சனமே, இந்த வாரம், இந்த நாட்கள், இந்த புதிய ஒரு மாதமா இருக்கலாம், புதிய நாட்களா இருக்கலாம், புதிய வாரமா இருக்கலாம், ஆண்டவர் நம்மளை நடத்தி செல்றதுக்காக சில ஆலோசனைகளை தரும் பொழுது அதை உங்க இருதய பலகையில் எழுதி கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை நடத்துகிறதற்கு அவருடைய அபிஷேகத்தை அனுப்புகிறார், வார்த்தையை அனுப்புகிறார். அதுதான் நம்மளை நடத்துகிறது. ஆனால் அதை எப்படி அனுப்புகிறார்? ரோமர்ல போட்டிருக்கிறது, பிரசங்கிக்கிறவன் ஒருவன் இல்லாவிட்டால் ஜனங்கள் எப்படி அறிவார்கள்? சோ பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு, சோ வார்த்தையை சொல்லுகிறவர்கள் உண்டு. நம்ம யாரும் தனியாக ரட்சிக்கப்படவில்லை, யாரோ சுவிசேஷம் சொல்லிதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். இன்னைக்கு நம்ம இயேசுவை இவ்வளவு தூரம் அனுபவிக்கிறதுக்கு காரணம், இயேசு நேருக்கு நேர் பிரத்யட்சமாக நான் தான் கடவுள் என்று சுவிசேஷம் அவர் அறிவிக்கவில்லை. ஏதோ ஒரு நபர் மூலமாக நம்ம கேள்விப்பட்டு, நம்ம முன்னோர்களோ இல்லை நம்மளோ இல்லை நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள யாரோ ஒரு மூலமாக நம்ம கேள்விப்பட்டு தான் இன்னைக்கு இயேசு அனுபவிக்கிறோம். இதே போலதான் தெய்வச்சனமே, சில இடங்கள்ல ஆண்டவராக இயேசு காட்சி அளிக்கிறார், பவுல போன்றவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா எல்லாருக்கும் அவர் காட்சி அளித்துதான் அவர் செய்யணும்னு அவர் விரும்பல. அவர் சீசர்களுக்கு சொன்னாரு, நீங்க எல்லாம் போய் சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அனுப்பி சீசராக்குங்கள் சொல்லி இருக்கிறார். ஸோ அந்த பொறுப்பு நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுது ஊழியர்களுக்கு மேல உள்ள அபிஷேகம் சொல்லுகிறத காட்டிலும் ஊழியர்கள் மூலமாக அந்த அபிஷேகம் உங்க மேல பாயுது. ஊழியர்கள் மேல அது இறங்கி இருக்கும், அது உங்க மேல அப்படியே பாயுது. ஊழியர்களை ஆண்டவர் ஒரு சேனலா யூஸ் பண்றார். இப்போ அவர்களே ஆண்டவர் நிரப்புகிறார், அந்த பாத்திரத்திலிருந்து உங்களுக்கு ஊத்துகிறார். இப்போ உங்க வீட்டில் செம்புன்னு ஒன்று இருக்கும். அந்த செம்பு என்ன செய்வீங்க? அந்த செம்புல ஒரு ஜூஸை கலக்கி கொண்டு வரீங்க. அந்த செம்புக்குள்ள என்ன இருக்குது? 5 கிளாஸ்ல பத்த வேண்டிய, அதுக்குள்ள ஊற்றத்தக்கதான 5 கிளாஸ்ல ஊற்ற வேண்டிய ஒரு ஜூஸ் அந்த ஒரு செம்புக்குள்ளாடி இருக்கும். செம்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வேற ஏதாவது பேர் உண்டான்னு எனக்கு தெரியல. எங்கள் பாஷையில் அதை செம்புன்னு சொல்லுவோம். அந்த செம்பு 1 லிட்டர் தண்ணியை பிடிக்கிற லெவலில் அகலமாக உள்ள செம்புகள் உண்டு, அரை லிட்டர் உள்ள செம்பு உண்டு. ஆனால் அந்த 1 லிட்டர் செம்புக்குள்ளாடி 4 கிளாஸுக்குள்ள தண்ணி அதுக்குள்ளே இருக்கும். அப்போ உங்கள் 4 பிள்ளைகளையும் கூப்பிட்டு அந்த ஒரு செம்பில் உள்ள ஜூஸை 4 பேருக்கு ஊற்றி கொடுக்குறீங்க. இதே போல தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு அபிஷேக தைலத்தை உருவாக்கி அதை ஒரு ஊழியர்களுக்குள்ளாடி வச்சு அதை அநேகருக்கு கொடுக்கிறாரு. எடுத்துக்காட்டுக்கு பழைய ஏற்பாட்டில் சாமுவேலுக்கு மேல ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் போட்டிருந்தார். அவருடைய வேலையே அடுத்தவர்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு போ, அங்க தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கிறான், அதான் அவர் சொல்லி விடுறாரு, நான் ஈசாயின் குடும்பத்துல ஒருத்தரை அபிஷேகம் பண்றதுக்கு ராஜாவாக மாற்றுறதுக்கு உன்னை அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ அவர் சுமந்து சென்றது என்னது? அபிஷேக தைலம். அதை உருவாக்கி கொண்டு வந்தது எல்லாமே சாமுவேல் தான். ஆனா இது செய்கிறது சாமுவேல் இல்ல, கர்த்தர். ஸோ நம்ம லைஃப்ல ஊழியர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். ஏன் அனுப்புகிறார்? நம்மளை அனல் மூட்டுறதுக்கு அனுப்புகிறார். நம்ம மேல அவர்கள் கை வைக்கும் பொழுது ஆவியானவர் இறங்குறார். பவுலினுடைய ஆவி தீமோத்தேயுக்குள்ள இறங்கவில்லை. பவுலினுடைய ஆவி பவுலுக்குள்ளதான் இருக்குது. பவுலினுடைய ஆவி தீமோத்தேயுக்குள்ள இறங்கிட்டுனா பவுல் மறிச்சு விடுவார். ஏன்னா பவுலுக்கு ஒரே ஆவி தான் உண்டு. ஒரு ஆவி, ஒரு சரீரம், ஒரு ஆத்மா உண்டு. பவுலுக்குள்ளாடி இறங்கின தேவ ஆவியானவர் தீமோத்தேயு மேல இறங்கிட்டார். ஏன் பவுல் கை வச்சா மட்டும் ஆவியானவர் அங்கே பாஸ் ஆகிறாருன்னா, பவுல் முழுக்க அர்ப்பணிச்சிருந்தார். இதே போல அர்ப்பணம் உள்ள உண்மையான ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியும். தே ஆர் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அவர்கள் ஒரு கருவியா இருக்கிறாங்க. அப்போ ஊழியர்களுக்கு தான் நான் மதிப்பு கொடுக்கணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு தான் மதிப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு எங்களெல்லாம் பயன்படுத்தினாலும், உங்களை விடுதலை ஆக்கினாலும் அதை செய்தவர் ஆண்டவர். அவர் மூலமா தான் அந்த வல்லமை வந்தது. ஆண்டவருக்கு தான் எல்லா துதிக்கான மகிமையை கொடுக்கணும். ஆனா ஊழியரை நம்ம நேசிக்கலாம். ஏன் தெரியுமா? அவங்க உண்மையா வாழ்ந்தாங்கல்ல, அவங்க அந்த அபிஷேகத்தை சுமந்தாங்கல்ல. ஒரு அபிஷேகத்தை சுமக்கிறதுக்கு எவ்வளவு போராட்டம் இருக்கும் தெரியுமா? சிம்சோன்ட்ட கேட்டு பாருங்க, இச்சைகளின் போராட்டம். கேயாசிட்ட கேட்டு பாருங்க, பண ஆசையின் போராட்டம்.
எலியாட்ட இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எலிசாக்கு கீழே வேலை பார்த்த கேயாசி அடுத்த ஒரு எலிசாவுடைய ஊழியத்தை சுமக்க வேண்டியவன் குஷ்டரோகத்தை சுமந்தான். காரணம் பண ஆசை. பயங்கரமாக வல்ல பராக்கிரமம் உள்ள ஒரு சிம்சோன் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து அதுல விழுந்ததுனால அபிஷேகம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. லூசிபர் பெருமையில விழுந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், பெருமையில விழுந்தான். சவுலை கேட்டு பாருங்கள், சவுல் கீழ்ப்படியாமல் விழுந்தார். தாவீதுக்கு அந்த அபிஷேகம் கடந்து சென்றது. சவுலுக்குள்ள கர்த்தரால் அனுப்பப்பட்ட பிசாசு வந்தது. ஸோ அபிஷேகத்தை காத்துக்கொள்றதுக்கு பரிசுத்தம் தேவை. அதனால அந்த ஊழியக்காரன் பரிசுத்தமா இருந்ததுனால அவர்களை நம்ம நேசிக்கலாம், அவர்கள் மேல நம்ம அன்பு கூறலாம். ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை ஊழியருக்கு கொடுக்க கூடாது. இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. பவுல் என்னதான் பெரிய அபிஷேகத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருந்தாலும் பவுல் கடவுள் கிடையாது. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை பவுலுக்கு கொடுக்க கூடாது. ஆனா பவுலை நாம் முழுக்க நேசிக்கலாம், அவரை நம்ம கனப்படுத்தலாம். We can honor a man of God by loving him. நாம் ஒரு தேவ மனிதனை அவரை நேசித்து கனப்படுத்தலாம். ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அதை அவருக்கு கொடுக்க கூடாது. ஸோ தேவ ஜனமே, அதனாலதான் இது தெளிவா புரிஞ்சுக்கிடணும். ஒரு மனுஷன் இருந்து வருதுன்னு சொன்ன உடனே அவருக்குள்ள இருந்து வருதுன்னு நினைக்காதீங்க. அவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் யூஸ் பண்றாரு. இப்போ இந்த கல்யாண வீட்டுக்கு போறீங்க, நிறைய சோறெல்லாம் இருக்கும், சாம்பார்லாம் இருக்கும். அதை எடுத்து உங்க இலையில வைக்கணும்னா கையை வச்சு சாம்பாரை ஊற்ற முடியுமா? இல்லை, ஒரு கரண்டி எடுப்பாங்க. கையை வச்சு சோற வாரி வைக்க முடியுமா? ஆந்திர பிரதேசத்தில் ஊழியத்துக்கு போகிற அநேக தேவ மனிதர்கள் சொல்லுவாங்க, ஆந்திர பிரதேசத்துலலாம் சில வயசான பாட்டி மாதிரி எப்படி சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்கன்னா கையை வச்சு எடுத்து அவங்க வைப்பாங்களாம். அதுக்குள்ளே நிறைய ஈச்செல்லாம் செத்து கிடக்குமா. ஆனாலும் ஊழியங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து ஊழியத்துக்கு போனவங்களாம் அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களுக்கு ஈச்செல்லாம் கடந்த உடனே அது இந்த மாட்டு ஈச்செல்லாம் அந்த சோறோட செத்து கிடக்குமா. ஏன்னா அவங்க ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த பாயில் விரித்து போட்டிருப்பாங்க. அந்த பாயில் ஈச்சிகள், அந்த மாட்டு ஈச்சிகள் கலராக இருக்கும். அந்த பாய் மேலே, அந்த சோத்துக்கு மேலே உட்காந்து சாப்பிட வரும்போது சூடுனால செத்துரும். அது அப்படியே உள்ளே கிடக்கும். அதை அவர்கள் அப்படியே ஒரு பானையில் வாரி கையால் எடுத்து விளம்புவாங்க. அந்த கையால் விளம்புறதுனால நிறைய ஆபத்துகள் இருக்கிறதுனால, மக்களுக்கு பிடிக்காததுனால நம்ம இப்போ உபயோகப்படுத்துறது என்னது? அந்த அரிசியை வாரி வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்த ஒரு கரண்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கரண்டியை மாதிரி தான் தேவன் ஊழியர்களை பயன்படுத்துகிறாரு. அவர்கிட்ட இருக்கிறத நாங்கள் வாங்கி உங்கள்கிட்ட தாரோம். ஆனால் அதை வாங்கி தர்றதுல ஒரு சிறப்பு என்னன்னா, எல்லாரையும் அன்று பயன்படுத்தலை. ஏன்னா அந்த ஊழியத்திற்கு அழைத்து அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் எடுக்கிறார். சாக்கடையில் கிடக்கிற ஒரு கரண்டி எடுத்து சோறு விளம்ப முடியுமா? அசுத்தத்தில் கிடக்கிற ஒரு கரண்டி, துரு பிடிச்ச ஒரு கரண்டி எடுத்து உங்களுக்கு சாம்பாரை விளம்புனா அத்தனை துருவும் உங்கள் வயிற்றுக்குள்ளே போயிடும். அதனால தான் ஊழியர்கள் ஒரு கரண்டிக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணுறாங்க, தேவனிடத்தில் இருந்து உங்கள்கிட்ட பாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்களை அனலாக்கி விடுறாரு. இந்த அனலாக்கி விட்டதை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? அவிச்சு போட்டுறக்கூடாது. கடையில் போய் இந்த சின்ன பிள்ளைகள் நினைச்சுவாங்க, காற்று அடைச்சிட்டு வருவாங்க. இந்த டயரில் காற்றடைச்சிட்டு, சைக்கிள் டயரில் காற்றடைச்சிட்டு வருவாங்க. வந்த உடனே ஒரே ஓட்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு வாரமாக காற்று இல்லாமல் சைக்கிள் கடந்துருக்கும். இப்போ காற்று அடைச்ச உடனே ஆசையில் என்ன செய்வாங்க? ஊர் முடுக்கு, காடு, வயல் எல்லா இடத்துலையும் எல்லாம் கொண்டு போய் சைக்கிள் அங்கே இங்கே கிணறு பக்கம் எல்லா பக்கமும் போயிட்டு வரும்பொழுது பஞ்சர் ஆயிரும். ஒரு நாள் தான் ஆச்சு, காற்றடைச்சி ஒரு நாள் தான் ஆச்சு. ஆனால் அது பக்கம் உள்ள ஒரு தாத்தாட்ட ஒரு சைக்கிள் இருக்குன்னா, அவர் ஒரு வாட்ச்மேனாக இருக்காருன்னா சமயத்துக்கு நேரத்துக்கு சைக்கிள் எடுப்பார், வேலைக்கு போவார், சைக்கிள் அங்கே போய் நிறுத்துவார், வாட்ச்மேன் டியூட்டியை முடிப்பார், காலையில் ஆனவன சைக்கிள் எடுப்பார், வீட்டுக்கு கொண்டு வைப்பார். இதுதான் பொறுப்பு உள்ளவங்க. ஆனால் பொறுப்பு இல்லாதவங்க என்ன செய்வாங்க? வந்த அன்னைக்கு என்ன செஞ்சுருவாங்க? சைக்கிளை கொண்டு வந்த சின்ன பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? அன்னைக்கு நைட்டு பஞ்சர் ஆயிரும். பின்ன அடுத்த ஒரு வாரம் அது பஞ்சர்லேயே கிடக்கும். அடுத்த ஒரு மாதம் கழித்து அவங்க அப்பாவுக்கு பைசா வரும்பொழுது பஞ்சரை ஓட்டி திரும்பி காத்தடைப்பாங்க. திரும்பி ஒரு மாதம் சைக்கிள் ஓட்டாத வெறியில் என்ன செய்வாங்க? ஒரு மணிக்கூரில் ஊரையும் சுற்றுவாங்க, திரும்பியும் பஞ்சர் ஆகும். இப்போ என்னாச்சு? டியூப் பிஞ்சது மட்டும் இல்லை, டியூப் இப்போ மாற்றணும். இப்போ பஞ்சர் ஓட்டினா செட் ஆகாது. இப்போ என்ன ஆகிட்டு? டியூபையே புதுசாக மாற்றணும். இப்படி போக டயரையும் கிழிச்சு வச்சுருவாங்க. இப்படி தான் தேவ ஜனங்களே, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அபிஷேகத்தை பெறுறோம். அந்த அபிஷேகத்தை பெற்ற நம்ம ஒரே நாளில் அதை நாசாக்கிடுறோம். ஆனால் பொறுப்புள்ளவங்களாக இருந்தால் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்து அனலாகும். ஸோ ஒரு ஊழியர் மூலமாக ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை உங்கள் மேலே வைக்கிறாருன்னா அதை அனல் மூட்டி எழுப்பணும். அதை தான் பவுல் சொல்லுகிறாரு, இதன் நிமித்தமாக நான் உன்மேல்
என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஸோ அப்போ ஊழியர்கள் நம்ம தலை மேல கை வைக்கணும். இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசம் இருக்கு. ஊழியர்கள் கை வச்சா நமக்குள்ள அசுத்தாவி வந்துடும். நீங்க பார்க்கணும், இந்த ஊழியர் நல்ல ஊழியரா, தேவன் பயன்படுத்துகிறாரா, பிசாசுகள் ஓடுகிறதா, அவருக்குள்ள கனி இருக்கிறதா? ஏன்னா பிசாசு ஓடுதுன்னா தேவராஜ்யம் வந்திருக்குன்னு அர்த்தம். கனி இருக்கிற தேவ ஊழியர்கள் மூலமாக ஒரு பிசாசு ஓடுதுன்னா அது தேவனுடைய ஆவியானவர் அவங்கள பயன்படுத்துகிறார். ஆனா கனி இல்லாத ஊழியர்கள் பிசாசை விரட்டினாலும் அவங்கள நம்பக்கூடாது. நம்ம அப்போ அற்புத அடையாளங்களை வச்சு நம்ம ஒரு ஊழியக்காரனை நம்ப முடியாது. கனி இருக்குதா, அன்பு இருக்குதா, ஆவிக்குரிய வரங்கள் இருக்குதா? இப்போ அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க சோர்ந்து போறாங்களா, இல்லை விசுவாசத்தில் நிற்காங்களா? ஏன்னா ஆவிக்குரிய கனின்னு சொல்லும் பொழுது அன்பு மட்டுமல்ல, அதுக்குள்ள 9 விதமான கனியை குறித்து பைபிள் சொல்லுது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். இப்படி கனிகள், கனி இல்லை கனிகள். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஒரு மரத்தை அதனுடைய கனியினால் அறியலாம். அதே போல நல்லவங்களை அவங்க கனியினால தான் அறிய முடியும். ஏசப்பா பிள்ளைகளை கனியினால தான் அறிய முடியும். நிறைய பேருக்கு அன்பு இருக்கும், ஆனால் பொறுமை இருக்காது. அப்போ அந்த ஊழியர்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு கடன் வந்துட்டுன்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுடைய நகையை கேட்டுக்கொண்டு இருப்பாங்க, அடுத்தவங்கள்ட்ட இருந்து கடன் கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. ஒரு கைமாத்து கேட்கறது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தரை நம்புகிறதை காட்டிலும் அந்த சபையில் உள்ள அத்தனை விசுவாசிகள்ட்டையும் கடன் வாங்கி கொண்டு அதை கொடுக்காம சேட்டை பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட ஊழியர்கள் நம்ம தலையில் கை வைக்கக்கூடாது. இச்சைகளில் விழுந்த ஊழியர்கள் நம்ம தலையில் கை வைக்கக்கூடாது. பண ஆசை உள்ள ஊழியர்கள், அவங்க பேசும்போதே பண ஆசையாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஊழியர்கள் நம்ம தலையில் கை வைக்கக்கூடாது. ஏன்னா போதும் என்ற மனமுடையவர்கள் தான் தேவனுடைய ஊழியர்கள். பவுல் சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், குதிரையில் போகவும் தெரியும், என்ன ஒரு குட்டையில் வச்சு தூக்கி கொண்டு போனாங்க, அதுலேயும் போக தெரியும், கட்டையில் மிதக்கவும் தெரியும், கடலில் கட்டையை பிடிச்சி மிதந்து வந்தவராகவும் பவுல். அதே நேரம் கட்டுமரமாகிய கப்பலில் போகவும் தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும்ப்பா, எனக்கு பிரியாணி சாப்பிடவும் தெரியும், கஞ்சி கொடுக்கவும் தெரியும், கட்டல் மெத்தையில ராஜ மெத்தையில படுக்கவும் தெரியும், நியூஸ் பேப்பரை விரிச்சு கீழே படுக்கவும் தெரியும், இல்ல தரையில படுக்கவும் தெரியும், எனக்கு எதுவுமே தெரியும்னு பவுல் சொல்லுகிறார். உணவை சாப்பிட்டு வாழவும் தெரியும், சாப்பிடாம பட்னியா இருக்கவும் தெரியும், வஸ்திரம் போட்டு இருக்கவும் தெரியும், வஸ்திரம் இல்லாமல் இருக்கவும் முடியும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறார். அவர் பல நேரம் வஸ்திரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறார், குளிர்ல நடுங்கி இருக்கிறார். தீமோத்திட்ட சொல்றாரு, வரலாறு சொல்லுது, அவருடைய பெட்ஷீட்டை எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்காரு. ஜெயிலில் இருக்கும்போது குளிர்ந்திருக்கு, அந்த குளிரை தாங்கி கொண்டே வசனத்தை எழுதி கொண்டே இருந்தார். வரலாறு சொல்லுது, அடுத்த பக்கம் போர் வீரர்கள், ரோம போர் வீரர்கள் கழுத்தை வெட்டக்கூடிய கத்தியை தீட்டக்கூடிய சவுண்டு கேட்கு. ஆனாலும் தைரியமாக ஊழியத்தில் கடைசி வரைக்கும் நின்ன மனுஷன். அதனால தான் சொல்லுகிறாரு, நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் கொண்டு எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஜீவ கிரீடம் எனக்கு இருக்கு. எப்படி இதை சொல்ல முடியும்? ஏன்னா மரணத்தை கண்டு ஒரு பயப்படாத ஒரு தேவ மனிதன். ஸோ தேவனுக்காக 100% விட்டு கொடுத்ததுனால அவரை நம்ம நேசிக்கணும், அவரை நம்ம கனப்படுத்தலாம். ஆனால் தேவனுக்கு சேர வேண்டிய மகிமையை பவுலுக்கு கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான் விஷயம். இன்னைக்கு ஊழியர்களாகி நீங்கள் எங்களை நேசிக்கலாம், எங்களை நீங்கள் கனப்படுத்தலாம், ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் வாங்கி நீங்கள் தரலாம். நீங்கள் ஊழியர்களை நேசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஊழியத்திற்காக ஒரு கிட்டார் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன இடைப்படுறாரோ அதை நீங்கள் உங்கள் ஊழியர்களுக்கு நீங்கள் செஞ்சு கனப்படுத்துறது தவறே கிடையாது. ஊழியர்களை கனப்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஊழியர்களுக்கு கர்த்தருக்கு கொடுக்குற மகிமையை கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியர் தான் கடவுள் நினைக்கிறாங்க. எதை எடுத்தாலும் ஊழியர்கள்ட்ட ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியணும், ஊழியர்கள்ட்ட கர்த்தர் இடைப்படலைன்னா அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஊழியர்களுடைய ஜெபத்தில் கர்த்தர் இந்த ஆத்மாவுக்காக ஜெபி, இந்த கட்டை உடைச்சி ஜெபின்னு கர்த்தர் பேசலைன்னா அந்த மனுஷனால் உடைக்க முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியக்காரருக்கு வல்லமை இருக்குது, அந்த ஊழியருக்கு அந்த வல்லமை இருக்குது, அவர்கிட்ட போனால் விடுதலை ஆயிரும். தேவஜனமே, எந்த ஊழியராக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவங்கள்ட்ட இடைப்படலைன்னா அவங்களால ஜெபிக்க முடியாது. ஏன்னா அவருடைய வியாதியை குணமாக்குற வல்லமை இருக்கான்னு கேட்டா அது கர்த்தர் கையில தான் இருக்குது. கர்த்தர் அவர்கிட்ட இதை உபயோகப்படுத்து, இந்த ஆத்மாவுக்கு இப்போ உபயோகப்படுத்துன்னு சொன்னாதான் அவங்க செய்ய முடியும். நல்ல வல்லமையான ஊழியர்கிட்ட போயும் விடுதலை இல்லாம நீங்க வர முடியும். ஏன் தெரியுமா? விடுதலையை கொடுக்கிறது கர்த்தர், உங்க இருதயத்தை பார்க்கிறவர். அவருக்கு தெரியும் இந்த ஆத்மா தவறு பண்ணி கொண்டு இருக்கு, பாவம் பண்ணி கொண்டு இருக்கு, இந்த ஆத்மா வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு, பாவப்பட்டவங்களுடைய பணத்தை வாங்கி கொண்டு இருக்கு, பைபிள் வட்டி கொடுக்காதுன்னு சொல்லுது, இந்த ஆத்மா பாவம் செய்து, இந்த
ஆத்மா குடிக்குது, இந்த சைடு கட்டில் ஓடி வந்து விடுதலையை வாங்குறதுக்கு வந்திருக்குது. இது சபைக்கு போறது இல்லை, ரட்சிக்கப்படவும் இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கவும் இல்லை, ஆண்டவரை தேடுறதும் இல்லை. ஆனா எப்படியாவது ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கணும்னு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊழியர்கிட்ட சொல்லுவாரு, நீ இதுக்காக விடுதலைக்காக ஜெபிக்காதன்னு சொல்லுவார். அந்த ஊழியர் ஜெபிக்கவே முடியாது. அந்த ஊழியர்கிட்ட ஆவியானவர் பேச முடியாது. ஸோ விடுதலையை கொடுக்கிறது ஆவியானவர். ஸோ அதனால தேவஜனமே நம்ம பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப தேவை. இதன் மூலமா ஆண்டு சொல்றது என்னன்னா, உங்க அனலை நீங்க தான் காத்துக்கொள்ளணும். ஒரு முறை தான் ஒரு ஊழியரை வச்சு ஆண்டு என்ன செய்வாரு, உங்களை நிரப்புவாரு. அதுக்கு பிறகு நீங்க காத்துக்கொள்ளணும். பலிபீடத்தின் அக்கினின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஒரு அக்கினி இருக்குது. அந்த பலிபீடத்துல முதல்ல அக்கினி எங்கிருந்து வந்துச்சுன்னா பரலோகத்துல இருந்து வந்துச்சு. ஆனா தினமும் பரலோகத்துல இருந்து வரல. பலிபீடத்தில் வந்த அக்கினி பழைய ஏற்பாட்டில் அழகா போட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருந்து வருது. லேவியராகவும் 6வது அதிகாரத்தில் 12 சொல்லப்பட்டதுக்கும் நம்ம வாசித்த 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் உள்ள வசனத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறாரு, அக்னியை அவியாமல் என்ன செய்யி, அதை அனல் முட்டி விட மறந்துடாத, நான் உன்னை நினைப்பூட்டுகிறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் பவுல் கிடையாது இல்ல, அங்க தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பவுல் என்ன சொல்றாரோ அதே தான் சொல்றாரு. பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே, உன் இருதயமாகிய பலிபீடத்துக்குள்ள இருக்கிற அக்னியை அணையாமல் காத்துக்கொள். அந்த காலத்துல அக்னி இருதயத்துக்குள்ள எரிஞ்சிச்சோ இல்லையோ, பலிபீடத்துல எரிஞ்சிச்சு. ஆசாரியன் என்ன செய்யணும், அதை அவியாம அதை அணைந்து போகாம இருக்க என்ன செய்யணும், காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டையை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். 13வது வசனத்தை பாருங்க. பலிபீடத்தின் மேல் அக்னி எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போக கூடாது. நீங்க தூங்கினாலும் அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க இந்த பழைய ஏற்பாடை தெளிவா வாசித்தீங்கன்னா புரியும். முதல்ல இந்த அக்னி கத்தர் இடத்துல இருந்து தான் வரும். அப்ப அந்த அக்னி அணைஞ்சிட்டுன்னா திரும்பி கத்தர் தருவாரான்னு கேட்டா தருவாரு. ஆனா தினமும் அதை செய்ய மாட்டார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அனுப்பிட்டேன் அக்னியை. இப்ப நீங்க என்ன செய்யணும், அடுத்த கட்டைகளை வச்சு அந்த கட்டையை என்ன செஞ்சுக்கணும், பாதுகாத்துக்கணும். இப்போ பாருங்க, வேதத்துல ஆரோனுடைய புத்திரர்கள் 2 பேரும் அந்நிய அக்னியை கொண்டு வந்தாங்க. அங்க 2 பேரும் மரிச்சிட்டாங்க. ஸோ கத்தர் கொடுத்த அக்னி மட்டும்தான் பலிபீடத்தில் எரியணும். அங்கே ஏதாவது பைபாஸ் ஆச்சு, மேல் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அங்கே ஆண்டவருடைய கோபம் வந்துடுது பழைய ஏற்பாட்டில். ஸோ தேவ ஜனமே, ஆண்டவர் இப்படி தான் நம்ம மேலே அக்னி அனுப்புகிறார். 120 மேலே அந்த அக்னியை அனுப்புனார். அந்த அக்னி இப்போ காலங்கள் கடந்ததுனால, அந்த எழுப்புதல் குறைஞ்சதுனால இப்போ ஆண்டவர் ஊழியர்களை எழுப்பினார். நிறைய வேற இந்த 19வது நூற்றாண்டில் 20வது நூற்றாண்டில் எழுப்பாட்டிருக்கிறார். இப்போ அவர்கள் மூலமாக உங்கள் வீட்டுக்குள்ளாடி ஒரு அக்னி வருது. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம எல்லாரும் ஒரு மனுஷன் மூலமாக தான் சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்பட்டிருப்போம். அதே போல தான் ஒரு அபிஷேகம் சொல்லுகிறது, ஒரு வல்லமைன்னு சொல்றது, ஒரு தேவ வார்த்தைன்னு சொல்றது, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் மூலமாக தான் வருது. ஆனா அந்த மனுஷன் தான் கடைசி வரைக்கும் உங்களை நடத்துவான்னு சொல்லி அந்த மனுஷனே நீங்க நம்பக்கூடாது. ஏன்னா அந்த மனுஷனை உபயோகப்படுத்துறதே கத்தர். நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஊழியர்காரங்க இருப்பாங்கடா, அதை தப்புன்னு சொல்லலை. ஆனா அவர்கள் புரிய வேண்டும், நிறைய பேருக்கு ஆண்டவரை காட்டிலும் அந்த ஊழியரை தான் நம்புவாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட பிரச்சனையை சொன்னாங்களோ இல்லையோ, ஊழியர்கிட்ட பிரச்சனையை சொல்லிடுவாங்க. அப்போ அதுல இருந்து என்ன புரியுது, அவர்கள் விசுவாசம் கத்தர் மேல இல்லை, இப்போ ஊழியர்கள் மேல இருக்குது. ஊழியரை நீங்க நேசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவரை காட்டிலும் நேசிக்கிறதுனுடைய அடையாளம் என்ன? ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டு சமூகத்துல முட்டு போட்டு ஜெபிக்கிறீங்களான்னு பாருங்க. நீங்க ஜெபிக்கல, உடனே ஊழியக்காரனுக்கு போன் பண்றீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்க ஊழியரை தான் தேவ மாதிரி வச்சிருக்கிறீங்க. அதுதான் தப்பு. முதல்ல நீங்க ஆண்டு சமூகத்துல ஜெபிக்க பழகணும். கிறிஸ்தவத்துல வந்த புதுசுல 1 வருஷம் 6 மாசம் 5 மாசம் தான் ஆயிருக்குன்னா நீங்க முதல்ல யாருக்கு போன் பண்ணுவீங்க? ஊழியக்காரனுக்கு தான் பண்ணுவீங்க. அதை ஆண்டவர் தப்பா நினைக்க மாட்டார். இப்போ கிறிஸ்தவன் ஆகி 10 வருஷம் ஆயிட்டு, 20 வருஷம் ஆயிட்டு, 25 வருஷம் ஆயிட்டு, இப்பொழுதும் ஊழியக்காரங்களுக்கு தான் போன் பண்றீங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஏதோ ஒரு கேப் உண்டாயிருக்கு. நீங்க ஊழியர்களை அதிகமா நேசிக்கிறீங்க, தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவரிலும் அதிகமா நேசிக்க கூடாது. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எங்க மூலமா உங்களுக்கு அற்புதங்கள் நடந்தாலும் எங்களை நீங்க ஆண்டவர் இருக்கிற இடத்துல வைக்க கூடாது. பவுலும் சீலாவும் ஆண்டவர் பயன்படுத்தின உடனே அங்க உள்ள ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க,
அவங்க மேலே ஆரங்களை போடுறதுக்கு வந்துட்டாங்க. அந்த ஆரங்கள், அந்த பூ மாலைகளை போடும் பொழுது அவர்கள் வஸ்திரங்களை கிழித்துட்டு சொன்னாங்க, நாங்களும் உங்களை போல ஒரு மனிதர்கள் தான், மண்ணான மனிதர்கள். ஆனால் நாங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுத்தோம், கர்த்தர் கிரியை செய்தார், நாங்கள் அற்புதம் செய்யலை, அற்புதம் செஞ்சது இயேசு. ஸோ தேவ ஜனமே, நமக்கு ஏசப்பாவுடைய அற்புதம் வேணும்னா நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து தான் ஆகணும். நம்ம மேலே போட்ட அபிஷேகத்தை நாம் காத்து தான் ஆகணும். அப்போ இந்த பலிபீடத்தின் மேலே ஆண்டவர் போட்ட அக்கினியை அனுதினம் காத்துக்கொள்றதுக்கு ஆசாரியர்கள் கட்டைகளை அடுத்தி அதுக்கு மேலே பலிகளை வச்சு கொண்டே இருப்பாங்க. இடைவிடாமல் வைக்கணும். உங்கள் இருதயத்துக்குள்ள உள்ள அக்கினி அணையக்கூடாது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க, அபிஷேகத்தில் நிரம்பி இருப்பீங்க. சாயந்தரம் ஆகணும்னா முள்ளு குத்துறது போல, சைக்கிளுடைய டியூப்ல முள்ளு குத்தி காத்தெல்லாம் பிடுங்கிறது போல உங்கள் இருதயத்தை சில முள்ளுகள் குத்தும். கணவருடைய வார்த்தை, பிள்ளைகளுடைய வார்த்தை, மனைவியுடைய வார்த்தை, உற்றாருடைய வார்த்தை, இல்லை யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, வீட்டுக்கு பக்கத்துக்கிட்ட உள்ளவங்க சொன்ன வார்த்தை, நீலாம் உயர மாட்டேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, உனக்கு பிள்ளையே இருக்காது, உனக்கு கல்யாணமே ஆகாது, உன் வாழ்க்கையில் உயரவே மாட்டேன், நீ இப்படி தான் இருப்ப, உனக்கு தரித்திரம் உன்னை விட்டு போகாது. இது எதையும் கேட்டு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அது முள்ளை போல உங்களை குத்தி உங்கள் அபிஷேகத்தை வெளியே கொண்டு போயிடும். அதனால தான் ஆண்டு சொல்றார், யார் சொல்றீங்க கேட்காத, கர்த்தர் என்ன சொல்றாரு அதை மட்டும் செய், அதை மட்டும் கேள் மகனே என்று நம்மளோடு பேசுகிறார் தேவ ஜனமே. ஸோ தேவ ஜனங்கள் கவனமா இருங்க, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாசாக்கிறாதீங்க. ஏன் தெரியுமா இன்னைக்கு அநேகருக்கு விடுதலை இல்லை? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க, நாசாக்குறாங்க. பவுலுக்கு உதவி செய்ய வந்தது ஒரு அனனியா என்ற ஊழியர். அந்த ஊழியர் ஒரே ஒரு முறைதான் வந்தார். அதற்கு பிறகு அனனியா எங்க போனார்னே தெரியாது. ஸோ தேவ ஜனமே, சில நேரம் ஆண்டு ஊழியர்களை ஒருக்க அனுப்புவார், நம்ம அந்த பாதையில போகிறதுக்கு அனுப்புவார். ஆனா கடைசி வரைக்கும் அனனியா கூட இருப்பாருன்னா இருக்க மாட்டாரு. உலகத்தின் கடைசி பரியந்த நம்ம கூட இருக்கிறது தேவன் மட்டும்தான். ஸோ ஊழியர்களை நேசிக்கலாம், கனப்படுத்தலாம், ஆனால் கர்த்தருக்கு தான் மகிமையை செலுத்தணும். கர்த்தரை தான் முதல்ல நேசிக்கணும். கர்த்தரை காட்டிலும் ஊழியரை நேசிக்கிறதுனுடைய அடையாளம் தான், நீங்கள் ஒரு பிரச்சனை வந்தால் உடனே ஒரு ஊழியக்கார்ட்ட சொல்லணும் தான் நினைப்பீங்க. நீங்கள் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு ஊழியர்கிட்ட சொல்கிறீங்கன்னா நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கர்த்தர்கிட்ட சொல்லவே இல்லை, உடனே ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளாடி கர்த்தரை காட்டிலும் ஊழியரை நேசிக்கிற அனுபவம் இருக்குது. ஸோ எந்த தேவ ஜனமாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல ஆண்டவரை நேசிக்கணும், அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. இந்த அனுபவத்தில் வரலன்னா நீங்கள் எப்பவுமே ஊழியக்காரங்களை நாடிக்கொண்டே இருப்பீங்க. எப்பொழுதும் ஊழியக்காரங்களை கர்த்தர் அனுப்ப மாட்டார், ஏற்ற வேலையில தான் அனுப்புவார். சாரிபாத்தினுடைய விதவைக்கு ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அனுப்புனாரு, இல்லைன்னா அவங்க செத்து போயிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அனுப்புவார். தினமும் அனுப்புனாங்கன்னா அதுலெல்லாம் இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஊழியக்காரங்களும் உப்பா இருக்கிறாங்க. நீங்கள் உப்பு அதிகமாக போட்டால் என்ன ஆகும்? உங்கள் வாழ்க்கை கச்சி போயிடும். ஒரு உணவில் நீங்கள் அதிகமாக உப்பு போட்டால் என்ன ஆயிரும்? அந்த உணவு நாசாயிரும். இதே போல் இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் ஊழியக்காரங்களை இழுத்துக்கொண்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த ஊழியக்காரனுடைய சில அறியாமைகள் இருக்கும், சில அவங்களுக்குள்ள கோப சுபாவங்கள் இருக்கும், சில எரிச்சல் இருக்கும். ஏன்னா மனுஷங்க தானே, எல்லாருக்குள்ளாடி ஒரு சின்ன சுபாவம் இருக்கும். இல்லை அதிகமாக தூங்குறவங்களா இருப்பாங்க, இல்லை அதிகமாக சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, சின்ன கடன் கேட்குறவங்களா இருப்பாங்க, கடனை வாங்கிட்டு சில திரும்பி தர கஷ்டப்படுவாங்க, கொடுக்கணும்னு மனசு இருக்கும், ஆனால் கஷ்டம், அவங்க கையில் காசு இருக்காது. இப்படி வந்து ஊழியர்களுக்கும் உங்களுக்குள்ள ரிலேஷன் உடைஞ்சிடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவைக்கு தான் ஆண்டவர் ஊழியர்களை அனுப்புவாரு, எல்லா நேரத்துக்கும் ஊழியர்களை அனுப்ப மாட்டாரு. அதனாலதான் தேவ ஜனமே, எந்த ஊழியர்களாலும் பாருங்க உங்க தேவையில வந்து கரெக்டா உதவி செய்வாங்க. கழுதை தொலைஞ்சு போயிட்டு, இப்போ யாருக்கு? நம்ம சவுலுக்கு கழுதை தொலைஞ்சு போயிட்டு இப்போ அவர் தீர்க்கதரிசியை போய் பார்க்க போறாரு. அவர் நினைக்கிறாரு இப்போ தான் தீர்க்கதரிசியை நம்ம பார்க்க போறோம்னு நினைச்சிட்டு நம்ம பார்க்க போகும்பொழுது தீர்க்கதரிசிக்கு நம்ம யாருன்னு சொல்லலான்னு வந்தா கர்த்தர் ஆல்ரெடி சாமுவேலுக்கு சொல்லி, சாமுவேலுக்கு சவுல் யாருன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அப்படி பார்த்தா கர்த்தர் தான் ஆல்ரெடி என்ன செய்யறாரு? ஊழியரை ஆயத்தப்படுத்தினாரு. அப்படின்னா என்ன புரிகிறது? நம்ம தேவைக்கு ஊழியர்களை கர்த்தர் அனுப்புவார். ஆனால் ஊழியர்களையே நம்பி இருக்கிறது, ஊழியர் வசனங்களையே நம்பி இருக்கிறது ஆண்டு விரும்பல. கர்த்தரோடு நீங்கள் தனியாக பேசணும், தனியாக வளரணும். வாரத்தில் 7 நாள் இருக்குதுன்னா 6 நாள் நீங்கள் தேவனோடு தனியாக பேசணும். 7வது நாள் ஊழியரை தேடினா அது நல்லது, அது உங்களுக்கும் நல்லது, ஊழியருக்கும் நல்லது. ஏன்னா ஊழியர்கள் உப்பா இருக்கிறாங்க, உப்பு அதிகமாக போட்டால் ஆபத்து. நிறைய பேர் பெர்சனல் லைஃப் எல்லாம் ஊழியர்கள்ட்ட சொல்லி ஊழியர்களையே பாவத்தில் விளைவிச்ச சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. பண ஆசையில் விழுந்திருக்கிறாங்க, இச்சைகளில் விழுந்திருக்கிறாங்க. ஏன்னா குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஊழியர்கள்ட்ட சொல்லக்கூடிய விசுவாசிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. உங்க லைஃப் நாசமாகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது.
தங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், கணவர் மனைவிக்கு இடையில உள்ள விஷயங்கள், பிள்ளைகளுடைய பெர்சனல் விஷயங்கள், தேவ ஜனங்களே, சில விஷயங்களை நீங்க ஊழியர்கள்ட்ட கூட சொல்ல முடியாது. சொன்னா சொல்லலாம், அப்படிப்பட்ட நல்ல ஊழியர்கள், தகப்பன் உள்ளம் கொண்ட ஊழியர்கள் இருந்தா சொல்லலாம். ஆனால் உங்களை தவறா பார்க்க ஆரம்பிக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னா அங்க சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு தேவையாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஊழியர்களை அதிகமாக நாடுகிறோம். ஆண்டு சொல்றாரு, ஊழியர்களை காட்டிலும் கர்த்தரை நாடுங்கள், ஏற்ற நேரத்தில் ஊழியர்களை நாடுங்கள். ஊழியர்களை நாடக்கூடாதுன்னு கிடையாது, ஊழியர்கள் ரொம்ப அவசியம். தேவ ஜனங்களுக்கு ஊழியர்கள் இல்லைன்னா அவங்க சீர்கெட்டு போயிடுவாங்க. தீர்க்கதரிசிகள் அவசியமாக இருக்குது, பாஸ்டர்ஸ் அவசியமாக இருக்குது, அப்போ தான் உங்கள் குடும்பம் சீர்பெற்று வாழும். சுவிசேஷர்கள் அவசியமாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லா நேரமானு கேட்டால் எல்லா நேரமும் நமக்கு அவசியமாக இருக்கிறது ஆண்டவர் தான். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அது அனல் மூட்டு. ஏன்னா பவுலாகிய நான் தீமோத்தி ஆகிய உன் கூட எல்லா நாளும் இருப்பேனோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லா நேரம் நான் இருக்க முடியாது. ஆனால் உன் கூட எப்பவும் இருக்கிறது தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய அழைப்பு உன் கூட எப்பொழுதும் இருக்கும். அதனால் அது நீ அனல் மூட்டி என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். அதே ஆலோசனையை தான் நம்ம ஜெப நேர குடும்பத்தாருக்கு இன்னைக்கு ஆவியானவர் தருகிறார். உங்க கூட ஊழியர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். அவர் சத்தத்தை கேளுங்க, உங்க இருதயத்தை அவர் கூட டூன் பண்ணுங்க, அவருடைய ஆலோசனையை கேளுங்க. ஒரு அருமையான சாட்சியை கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சகோதரி ரொம்ப திமிரு பிடிச்ச வாலிப பிள்ளை, ஒரு காலேஜில், அதே காலேஜில் ஒரு ஜெபிக்கிற வாலிப பிள்ளை. அங்கே ஒரு மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கு. அந்த மீட்டிங்கில் இந்த வாலிப பிள்ளைய காணலை, இந்த திமிரு பிடிச்ச வாலிப பிள்ளைய. அப்போ அந்த பிள்ளைய காணலன்னு சொன்ன உடனே இந்த ஜெபிக்கிற பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உன் அறைக்கு போ. இந்த மீட்டிங்ல அவ ஜெப மீட்டிங்ல இருக்கிறா, ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜெப மீட்டிங்கை நிறுத்திட்டு அங்க போன்னு சொல்றாரு. போனா அந்த அறையில ஒரு கத்தி எடுத்து கழுத்தை அறுக்கிறதுக்காக அந்த வாலிப பிள்ளை அங்க கத்தியை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. உடனே இவ போய், அப்படி செய்யக்கூடாது, இயேசு நாமத்தில் அதை செய்யாத, இது ஒரு தற்கொலை ஆவி, நீ அப்படி செய்யற அப்படின்னு சொல்லி இந்த ஜெப பிள்ளை அந்த மோசமான ரவுடித்தனம் பண்ற அந்த பிள்ளையை தடுத்து நிறுத்தி அந்த உயிரை காப்பாற்றி ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ற லெவல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு ஊழியத்தை செய்ய இந்த நல்ல பிள்ளைக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். இதற்கு காரணம் பரிசுத்த ஆவியின் சத்தத்தை அந்த சின்ன வாலிப வயசுலே கேட்க ஆரம்பிச்சதுனால தான் அவளுக்கு ஆவியானவர் பேசுறாருன்னு உணர முடிஞ்சிச்சு. ஸோ தேவ ஜனமே, நம்ம ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கணும். அப்போ தான் எந்த விஷயத்தை பாஸ்டர்கிட்ட சொல்லணும், எந்த விஷயத்தை தனி ஜபத்தில் போராடணும், எந்த விஷயத்தை உபாச ஜபத்தில் போராடணும், எந்த விஷயத்தை பாஸ்டர் அம்மாட்ட சொல்லணும், எந்த விஷயத்தை பாஸ்டர்கிட்ட சொல்லணும், உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார். எந்த விஷயத்தை தீர்க்கதரிசிகள்கிட்ட கொண்டு போகணும், இதையெல்லாம் உங்களுக்கு எப்படி ஞானம் வரும்? பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்துவார். நீங்க பாஸ்டர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, பாஸ்டர் அம்மாட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கும். சில விஷயங்களை நீங்க பாஸ்டர்கிட்ட சொல்லக்கூடாது, சில விஷயங்களை நீங்க பாஸ்டர் அம்மாட்ட சொல்லக்கூடாது, சில விஷயங்களை நீங்க தீர்க்கதரிசிகள் மட்டும்தான் சொல்லணும். அதை பாஸ்டர்களும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க ஆவியானவருடைய நடத்துதல் உங்களுக்கு தேவை. அந்த நடத்துதல் இருந்தால் தான் யாரை மீட் பண்ணணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஆவியானவர் நடத்துவார். ஸோ தேவ ஜனமே, நமக்கு ரொம்ப தேவை ஆவியானுடைய வழி நடத்துதல். லூக்கா 4:1, மத்திய 4:1 பாருங்க. இயேசு பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு நேராக நடத்தப்பட்டார், பிசாசினால் சோதிக்கப்படுறதுக்கு, 40 நாள் உபாசம் எடுக்கிறதுக்கு. அவர் இயேசு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார். நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 25, 26, 27 சிமியோன்னு சொல்லக்கூடிய ஒரு வயசான முதியவர் இருக்கிறார். அந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் இயேசுவை நீ பார்க்கறதுக்கு முன்னாடி நீ மரிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்த அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு. அப்போ இயேசு பிறந்த டைமில் அவருக்கு வயசு முதிர்ந்துட்டு, இப்போ இயேசு பிறந்தாருன்னு அந்த நாட்களில் செல்ஃபோன் கிடையாது, எந்த ஒரு டிவி கிடையாது, இது தகவல் வெளியே வர்றதுக்கு உள்ள வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பிள்ளை பிறந்திருக்கு, ஆனால் அது இயேசுவான்னு எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் செல்ஃபோன் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, யூடியூப் இல்லை, தகவல் பரிமாற்றம் எதுவுமே இல்லாத நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தான் பெரிய தகவல் பரிமாற்றத்தை செய்தவர். 27வது வசனம் சொல்லுது, அவன் யாரு? சிமியோன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணம் முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேன் இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர் அப்படின்னு சொல்லி இயேசுவை குறித்து வாழ்த்துகிறார்.
ஏன்னா இயேசுவை நீ பார்க்கறதுக்கு முன்னாடி மரிக்க மாட்டேன்னு ஆண்டு சொல்லியிருந்தார். இயேசு பிறந்துட்டாருன்னு அவருக்கு தகவல் வரல. இயேசு அந்த ஆலயத்துக்கு வாராருன்னு தகவல் வரல. ஆனா ஆவியானவர் தகவலை கொடுக்கிறவர். எலும்பு மகனே, வயதாகி விட்டது உனக்கு, ஆனாலும் நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு செல்போன் கான்டாக்ட் இல்லை, எந்த வாட்ஸ்அப் இல்லை, ஒன்றும் இல்லை, உனக்கு தகவலே வரல, ஆனா நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி அவரை வழி நடத்தினார். அந்த ஆவியானுடைய வழி நடத்துதலின்படி ஒரு ஆலயத்துக்கு போகும்பொழுது அங்கே இயேசு வந்திருந்தார். இயேசு பிள்ளையை கொண்டு வந்திருந்தாங்க. ஆமேன். மரியாளும் யோசேப்பும் வந்திருந்தாங்க. ஸோ தேவச்சனமே, நம்ம ஆவியினால் நடத்தப்பட்டால் தான் இந்த காலத்தில் நம்ம ஊழியர்கள்னாலும் சரி, ஆமேன், சபைனாலும் சரி, தொழில்னாலும் சரி நம்ம பாதுகாக்க முடியும். நம்ம ஊழியர்களையும் குறை சொல்லலை, நம்ம சபையையும் குறை சொல்லலை, நம்ம யாரையுமே குறை சொல்லலை. ஆனால் நம்ம ஞானம் இல்லாமல் இருந்தால் அளவுக்கு மீறி அமிர்தமும் நஞ்சு. நிறைய பேர் நிறைய ஊழியர்களை நம்பி ஏமாறுறாங்க. நிறைய பேர் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு பதிலாக உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் விசேஷமாக இன்னைக்கு ஊழியர்களையும் நேசித்து அவர்கள் மூலமாக நிறைய கவலைகளை அடைகிறாங்க. நிறைய ஊழியர்கள் இன்னைக்கு அவர்களுடைய கஷ்டத்தில் ஒரு கடனை வாங்குறது உண்டு. ஆனால் அதை கொடுக்க முடியாமல் போகும்பொழுது அந்த ஊழியர்களுக்கு இவங்களுக்குள்ள தொடர்பு நித்திய காலமாக உடைஞ்சிருது. அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு தூது, ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடை அந்த விசுவாசியை குறித்து இந்த ஊழியருக்கு காண்பிச்சாலும் அந்த விசுவாசி இந்த பாஸ்டர் சொல்றதை நம்ம கேட்கக்கூடாது, ஏன்னா இவன் கல்ல நம்ம பணத்தை தரலன்னு நினைக்கும். சிலர் வேனுக்குனே பணத்தை கொடுக்க மாட்டாங்க காசு இருந்தாலும். ஆனால் சில ஊழியர்கள் காசு இல்லாததுனால தருவேன், இந்த டேட்டில் தருவேன்னு சொன்னவங்க தர முடியாமல் போயிருப்பாங்க. ஏன்னா ஊழியர்களும் பலவீனர்கள். அதனால தான் பரிசுத்தவானுடைய குறைவுல உதவி செய்யுங்கன்னு வேதம் சொல்லுது. நம்ம வசனத்தை தான் பார்க்கணும். ஸோ ஆண்டவர் அந்த பலவீனம் உள்ள ஊழியர்களுக்கு திரும்பியும் அவர்களை எழுப்பும் பொழுது ஆவியானவர் அவங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்குறாருன்னா அவங்க உங்க கையில் கடனை வாங்கிட்டு தராததுனால நீங்க என்ன செய்வீங்க? அவங்க பக்கமே போக மாட்டீங்க. ஒருவேளை அங்கே போனீங்கன்னா இல்லை அந்த ஆள் வந்து எம்மா எனக்கு காசு வந்துட்டு நான் தாரேன் அப்படின்னு சொல்லி வந்து தரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, நீங்க பேசவே மாட்டீங்கன்னா ஏதோ ஒரு காயத்தினால அப்படி ஆயிட்டுனா கர்த்தர் திரும்பி இடைப்பட்டா கூட அவங்க உங்கள்கிட்ட சொல்லவே முடியாது. ஒருவேளை அவங்க கையில் காசு கூட வந்திருக்காது, ஆனால் ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார். ஏன்னா அவங்க வேணுக்குன்னு அதை செய்யலை, வாங்கிட்டு இப்போ தர முடியாத லெவலில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம மன்னிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அவங்க ஏற்ற நேரத்தில் அதை தந்துடுவாங்க. பட் ஆனால் அதனால தான் நம்ம கொடுக்கறது கவனமாக கொடுக்கணும். ஆவியானவர் சொன்னாதான் கொடுக்கணும், நம்ம உதவி செய்யக்கூடாதுன்னு கிடையாது. பட் எல்லாமே ஆவியானுடைய ஆலோசனையின்படி செய்யணும். ஏன்னா அவர் மூலமாக ஒரு வெளிப்பாடு வருதுன்னு சொன்ன உடனே பிசாசு என்ன செய்வான்? அவங்களையும் உங்களையும் பிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு திட்டத்தை போட்டிருப்பான். அந்த திட்டத்தில் விழுந்து நம்ம அவங்க கூட பேசவே மாட்டோம். ஆனால் அவர்கள் மூலமாக நமக்கு தேவ ஆலோசனை வர வேண்டியது இருக்கும். அதனால தான் தேவச்சனமே, நம்ம பரிசுத்த ஆவியினால் நம்ம நடத்தப்பட்டால் எந்த குழியிலையும் நம்ம உள்ள போகிறதில்லை. இதை தான் பவுல் சொல்கிறாரு, ஆவிய அனல் மூட்டு. இந்த நாட்களில் இந்த வருடத்தில் ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறது, ஊழியர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் உங்க கூட இருப்பாங்க, ஆனால் எல்லா நேரத்திலையும் உங்க கூட இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். இப்ப யோசிக்கலாம், அப்ப நாங்க செய்தி கேட்க கூடாதா? நீங்க எப்பனாலும் செய்தி கேட்கலாம், எப்பனாலும் ஊழியர்களுடைய செய்தி கேட்கலாம். ஏன்னா நீங்க செய்தி கேட்கும் பொழுது, ஆலோசனைகள் கேட்கும் பொழுது ஆண்டவருடைய விஷயத்தை தான் நீங்க பேசுறீங்க. ஆனா உங்க பெர்சனல் விஷயம் ஷேர் பண்றீங்க, உங்க தனிப்பட்ட விஷயத்தை ஷேர் பண்றீங்க. நீங்க போய் ஜெபிக்க போறீங்க, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி நிறைய மீட்டிங் போறீங்க. ஆனாலும் கிடைக்கலன்னா ஆண்டவர் உங்களை ஊழியர்கள் நேசிக்கிறத காட்டிலும் அவரை நேசிக்க கூப்பிடுறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப அவரை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நல்ல ஊழியர்கள் அவரே அனுப்புவார். அப்ப அந்த கட்டு தானா உடையும். ஆம் தேவச்சனங்களே, இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை நீங்கள் பொறுமையோடு கேட்டதுனால நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஆத்மாவுக்கு தேவையான வார்த்தை கண்டிப்பாக பிரோஜனப்பட்டிருக்குன்னு விசுவாசிக்கிறேன். நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க, கெட்டதை விட்டுக்கோங்கன்னு தான் வசனம் சொல்லுது. தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒரு ஜீவ தண்ணீரை நீர் ஊட்டினதுக்காக நன்றி. பலனை கட்டளையிட்டதுக்காக நன்றி. ஆவியான ஒரு புத்துயிர் கொடுத்ததுக்காக நன்றி. பரிமளான ஒரு சிஸ்டரை நான் பார்க்குறேன். நீங்கள் நகை அணிகிறவர்கள், உங்களுக்கு நகை இருக்குது, ஆனால் நிறைய இழப்பு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை தெளிவாக்குகிறார். உங்களுடைய புத்தி தெளிவாகிறது. உங்களை ஆவியானவர் பலப்படுத்துகிறார். சிஸ்டர் ரெபேக்கா, உங்களையும் கர்த்தர் தெளிவாக்குறதை நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. லேகோ ஷாபா ராதா ராபா பாபா பாபா பாஸ்கரன் ஒரு சகோதரனை பார்க்குறேன். ஆவியானவர் அவர்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். பில்லி சுனியத்தை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், விடுதலையாக்குகிறார். இடுப்புக்கு கீழே பலவீனத்தோடு இருக்கிறீங்க, அந்த பலவீன கட்டுகளை ஆண்டவர் மாற்றி கொண்டு இருக்கிறார்.
நீங்க எழும்பி எல்லா வேலைகளையும் செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சிஸ்டர் மெர்சி, உங்க குடும்பத்தில் நீங்க சொல்லுகிறத கேட்காதத ஆமென் போல உள்ள அனுபவம், எதை சொன்னாலும் உங்க காரியம் கட்டு மீறி போகுது, உங்க கை மீறி போகுது. ஆண்டு சொல்லுகிறார், இனிமே நீ அல்ல மகளே, உங்க குடும்பத்துக்கு கர்த்தரே அடைக்கலமாக ராஜாவாக இருந்து அவங்களை நடத்துவார், உங்க குடும்பத்தை நடத்துவார். பயப்பட வேண்டாம்னு சொல்லுகிறார். ஈசாக்குன்னு ஒரு ஆளை பார்க்குறேன், ஆவியான சொல்லுகிறவங்க குடும்பத்தில் பலன் உண்டாகுது, அபிஷேகம் உண்டாகுது, மகிமை உண்டாகுது. யோசுவாவை போல வெற்றியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், யோசுவா ஆமென் மோசேக்கு அடுத்ததாக வந்தார். மோசேயினுடைய அபிஷேகத்தை ஆமென் அதே ஊழியத்தை சுமந்தவர் தான் யோசுவா. அவர் மேலே தேவனுடைய கிருபை மகிமையாக இருந்தது. அதே போல இதை கேட்கிற ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் யோசுவாவை போல யுத்த வீரனாக, யுத்த வீராங்கனைகளாக ஒவ்வொரு பேரும் கர்த்தர் உங்க ஒவ்வொரு பேரையும் மாற்ற சித்தமா இருக்கிறத நான் ஆவியில் பார்க்கிறேன். சும்மா உங்களை இதுல இணைக்கல. கிதியோனை போல ஒரு பெரிய திட்டம் உங்க மேல இருக்குது. கிதியோன் கேட்டார், ஆண்டவரே நீர் எங்க கூட இருப்பீரானால் ஏன் இந்த பிரச்சனை? ஆண்டவர் அதற்கு பதில் கொடுத்தார், நான் உங்க கூட தான் இருக்கிறேன், நான் சொல்றதை செய், பிரச்சனை மாறும். நான் கூட இருக்கிறதுனால பிரச்சனை மாறும் நினைக்காத, நான் சொல்றதை செய்யறதுனால பிரச்சனை மாறும்னு சொல்லி தேவ திட்டத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நம்ம நாளைக்கு ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நல்ல ஆலோசனை மூலமாக சந்திக்கலாம். ஸோ தேவஜனங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. எல்லா நாளும் நமக்கு ப்ரோக்ராம்ஸ் உண்டு. 9 மணி அளவில் எந்தெந்த சேனலில் போடுறோன்னு நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம சொல்லுவோம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்குறோம். தினமும் 9 மணி அளவில் செக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.